இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடிக்கு நிகராக குறுவை சாகுபடி நடப்பது வழக்கம். கடந்த ஆண்டு திமுக ஆட்சியில் சரியான நேரத்தில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டு தண்ணீர், விதை, உரங்கள் தடையின்றி கிடைத்ததால் வரலாறு காணாத அளவிற்கு நெல் சாகுபடி நடந்து கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு காவிரியில் இன்னும் தண்ணீர் திறக்கப்படவில்லை. கர்நாடக அரசிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை கூட ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு கேட்டு பெற முடியாத நிலையே இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் திருவாரூர் பிரச்சாரத்தில் ஜோசப் விஜய் பேசுகையில், நம்ம டெல்டா பகுதியில விவசாயிகளிடமிருந்து எனக்கு புகார் வந்துச்சு. கொள்முதல் நிலையங்களில் நெல்லை ஏற்றி இறக்க 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷனாக வாங்குகிறார்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபாய் கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபாய் கமிஷனா வாங்குறாங்க. அப்படின்னா ஒரு வருஷத்திற்கு எத்தனை கோடி கமிஷனா விவசாயிகளிடமிருந்து பிடுங்குறாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இது நடக்காது என்று சினிமா பாணியில் வீரவசனம் பேசினார். தாவேக ஆட்சிக்கு வந்ததும் கொள்முதல் செய்யப்பட்டு திருநாகேஸ்வரம் திறந்தவெளி குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் பாதுகாப்பின்றி மலையில் நனைந்து நாசமானது. தென் மாவட்டத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் தீயில் எரிந்து நாசமானது. அமைச்சர் வெங்கடரமணன் ஆய்வு செய்கிறேன் என்கிற பெயரில் நிலைய அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்வதோடு விவசாயிகளை தூண்டிவிட்டு பணியாளர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படுகிறார் என கூறி அமைச்சரையும் தாவேக அரசையும் கண்டித்து தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பாக கொள்முதல் நிலைய அதிகாரிகளும் ஊழியர்களும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் குறைந்த பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட குறுவை நெல் மணிகளையும் கூட தற்போது கொள்முதல் செய்யாமல் ஜனநாயகன் சினிமா வெளியீட்டு விழாவில் உணவுத்துறை அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர் என தாவேகா கூட்டமே குதூகலிப்பதால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருந்த பெரு விவசாயியான வலங்கைமான் அடுத்துள்ள வடக்கு பட்டம் சின்னதுரை கூறுகையில், நான் 60 வருஷமா விவசாயம் செய்கிறேன். நல்லா விளைஞ்சா 15 லட்சம் நெல் வரும், 10 லட்சம் செலவு போயிடும், வட்டி 2 லட்சம் போய்விடும். மீதி இருக்கிற 3 லட்சத்தில் கொள்முதல் நிலையத்துல 1.20 லஞ்சமா கொடுக்கிறேன். ஒரு 40 கிலோ சிப்பம் நெல்லை விற்க 85 ரூபாய் லஞ்சமாக கொடுக்கிறேன். ஆக என்னோட 1500 சிப்பம் நெல்லுக்கு 85 வீதம் வைத்துக் கொண்டால் 1,27,500 ரூபாயை நான் லஞ்சமா கொடுக்கிறேன். அதே நேரம் கூட்டுறவு சங்கத்தில் நாயா பேயா நடையா நடந்தாலும் எங்களுக்கு கொடுக்கிற கடனே 1 லட்சம் தான். இவங்களுக்கு நாங்க லஞ்சமா கொடுக்கிறது 1,27,500 ரூபாய். இவங்களுக்கு லஞ்சமா போகாம இருந்தா அந்த பணத்துல நான் வாங்கிய விவசாய கடனை கட்டிடுவேன். கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி இவங்க கிட்ட கெஞ்ச மாட்டோம்ல. நாங்க ஆட்சிக்கு வந்ததும் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல் கொள்முதல் செய்வோம்னு உத்தரவாதமா பேசினார் விஜய். நம்பித்தான் ஓட்டு போட்டோம். அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வதா சொன்னார். இது எல்லாமே படத்துல வர்ற காட்சி போல ஆக்கிட்டாரே. விவசாயிகளான நாங்க நாட்டுக்கே உயிர் நாடியா இருக்கிறோம். எங்க தாலியை அறுத்து கொண்டாட்டம் அடிக்கிற நீங்க நல்லா இருக்க முடியாது என்று கண்ணீர் விடாத குறையாக பேசினார். தஞ்சை மாவட்ட விவசாய சங்க தலைவர்கள் ஒருவரான வன்னிக்குடி அன்பழகன், எல்லாருமே விவசாயம்னா சாதாரணமா நினைக்கிறாங்க. ஒருபடி நெல்லை சாகுபடி செய்வதற்குள்ள நரக வேதனை படுறோம். அனுபவம் இல்லாதவர்கள் அமைச்சர்களாக இருக்காங்க. இதை சாதகமாக்கி கொண்ட கர்நாடகா அணை கட்டியே தீர்வோம்னு பிடிவாதமா இருக்கு. இப்போ தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரையும் தர முடியாது என வம்படியாக சொல்ல துணிச்சுட்டாங்க. இதையெல்லாம் பெற்றுத்தர வேண்டிய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சைலண்ட் மோடில் சைகை காட்டுகிறார். தண்ணீர் இல்லாம இப்பவே நிலத்தடி நீர் படு பாதாளத்திற்கு போயிடுச்சு. குறுவை கால்வாசியாக குறைந்து விட்டது. சம்பா சாகுபடியாவது தண்ணீர் கிடைக்குமா என்கிற அச்சம் துவங்கிடுச்சு. இதை பற்றி சிந்திக்காமல் முதலமைச்சரா இருக்கிறவர் தனது படத்தின் வெளியீட்டு விழாவை கொண்டாட வைக்கிறார். நாடு எங்கே போகுதுன்னு அச்சமா இருக்கு என்றவர் மேலும் தொடர்ந்தார். கொள்முதல் நிலையத்தில் 40 ரூபாய் லஞ்சம் தர மறுத்தால் தரமான நெல்லா இருந்தால் கூட
ஈரப்பதம்னு சொல்லி காய வச்சு எடுத்து வர சொல்றாங்க. திரும்ப காய வைத்து மூட்டையா கட்டி கொள்முதல் நிலையத்திற்கு செல்லும் போது ஒரு மூட்டைக்கு 75 வரை செலவாகிடும். அதனாலேயே கொள்முதல் நிலையங்களில் கேட்கும் 45 ரூபாயை விவசாயிகள் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகுது. காய வைத்த நெல்லை பதர்களை நீக்குகிறோம் என்கிற பெயரில் 1.5 கிலோ நெல்லை எடுத்துடுவாங்க. அமைச்சர் ஆய்வு செய்யும் இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு தங்கும் இடமும் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லாததால் மூட்டைக்கு ரூபாய் 45 வாங்கியது உண்மைதான் என்று பேசுகிறார். உண்மையில் விவசாயிகளிடம் பெறப்படும் பணம் கீழ்மட்டத்திலிருந்து தலைமைச் செயலக அதிகாரி அமைச்சர் வரை போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்கிறார் விரிவாக. விவசாயிகளின் குமுறல் குறித்து கொள்முதல் நிலைய ஊழியர்கள் சிலரிடம் கேட்டோம். சாதாரண கடைநிலை பட்டியல் எழுத்தர், உதவியாளர், இரவு காவலர்களுக்கான சம்பளம் மிக மிக சொற்பம். வருடத்தில் 3 மாதங்களுக்குத்தான் வேலை. 3 மாதத்தில் படுகிற கொடுமை சொல்லி மாளாது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு தளவாட பொருட்கள் எடுப்பதற்கு ஆகும் செலவு ரூபாய் 5000. தளவாட பொருட்கள் நல்ல நிலையில் இருந்தால் சரி, இல்லையென்றால் மோட்டார் ரீவைண்டிங் செய்வதற்கு ரூபாய் 4000. அதற்கு பெல்ட் வாங்குவதற்கு ரூபாய் 200. மிஷின் ஓட்டையாக இருந்தால் வெல்டிங் செய்வதற்கு மற்றும் பிளேடுகள் மாற்றுவதற்கு ரூபாய் 2000. விஜிலன்ஸ் வந்தால் ரூபாய் 10,000 என ஒரு நீண்ட பட்டியலை போட்டார். இவை அனைத்தையும் பருவகால பணியாளர்கள் தான் கொடுக்கணும். இவற்றை எங்கிருந்து கொடுப்பது? இதை அமைச்சர் விளக்க வேண்டும். பருவகால எழுத்தர்கள் யாரும் ஆகாயத்திலிருந்து பிறக்கவில்லை. விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான். விவசாயிகளிடம் வாங்குவது சங்கடமாகத்தான் இருக்குது. விவசாயிகளிடம் மறைமுகமாக வாங்க சொல்வதே அரசாங்கம் தான். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அரசு போகிற போக்கில் லஞ்சம் வாங்குவதாக பேசுவது வேதனையாக இருக்கிறது என்கிறார். இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கும்பகோணம் கோட்ட நுகர்பொருள் வாணிப கழக தொழிலாளர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் நாகராஜனோ, அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களிலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சுமார் 10,000 முதல் 15,000 நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் போதிய பாதுகாப்பின்றி 15 நாட்களாக தேங்கியுள்ளன. இயற்கை இடர்பாடுகள் போன்ற பல்வேறு காரணங்களால் சேதமடைந்த நெல் மூட்டைகளுக்கான இழப்பீட்டை கொள்முதல் பணியாளர்கள் பருவம் தோறும் பல லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. நிரந்தர வேலையோ போதிய சம்பளமோ இல்லாமல் கெடுபிடிக்கு பயந்து பெரும்பாலான பணியாளர்கள் பணிக்கு வரவே தயங்குகின்றனர். இதுபோல அதிகாரிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள கடைநிலை ஊழியர்களை பலி கொடுத்துவிட்டு அரசுக்கு அவப்பெயரை உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்டு வருகின்றனர். உணவுத்துறை அமைச்சர் கடலூர் மாட்டாரத்தில் உள்ள மறுவாய் கிராமத்தில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டார். அவர் இந்த கொள்முதல் நிலைய பணியாளர்களுக்கு என்ன தேவை என்று கேட்காமல் 15 நாட்களுக்கு முன்பு நெல் விற்பனை செய்த விவசாயிகளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 50 வாங்குறாங்களா 60 வாங்குறாங்களா என கேட்கிறார். இது தவறான முன்னுதாரணம். அமைச்சரே விவசாயிகளை தூண்டிவிட்டு பணியாளர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படுகிறாரா என்கிற சந்தேகம் எழுகிறது என்கிறார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ரியல் சாட்சியில் தீர்வு சாத்தியமா என்றால் சந்தேகமே. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.